வெல்கம் டு ஒரு இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் எது பாருங்க, ஐஜி பங்களா பக்கத்துலேயே வந்து எதிர்க்க வந்து ஒரு பார்க் இருக்கான். அந்த பார்க்கில் வந்து ஒரு பையன் இந்த பொண்ணை போட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். சரி, அதுக்கப்புறம் நான் என்னடா எதுக்காக இந்த பையன் இந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா, 2 பேரும் லவ்வர் தாங்க, லவ் பண்ணியிருக்காங்க ஒரு 3 வருஷமாக. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, பொண்ணுங்களெல்லாம் எதிர்பார்ப்பாங்கள்ல, எதிர்பார்க்க அவங்ககிட்ட பைக் இல்லை, கார் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணு கேட்டிருக்கா. இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அதுவே வாக்குவாதமாக ஆயிருக்கு. அதனால் அந்த பொண்ணு ஒன்றுலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் துப்பாட்டால் அந்த பொண்ணோட கழுத்தை இறுக்கி அந்த பொண்ணு கீழே வந்து மயக்கிச்சு விழுந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உயிர் இருக்கணும்னு அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற கல் எடுத்து அந்த பொண்ணோட மண்டையிலேயே போட்டு அடி அடிக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி, என்னடா இப்படியா மிருகத்தனமாக அவன் லவ் பண்ண பொண்ணு எப்போ தான் மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறான் அப்படின்னு தெரியும். உண்மையே லவ்ன்றது எனக்கு அன்பு தாங்க. அவெல்லாம் மனுஷனே கிடையாது, இவெல்லாம் வந்து மிருகம். சரி, இவன் தான் அப்படின்னா இதில் கொடுமை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் கூட போய் அவனை போய் தடுக்கலைங்க. அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுல தான் குறியாக இருக்கணுங்களே தவிர அவனை போய் யாரும் வந்து காப்பாற்றலை. சவுண்டு கேட்குது, ஆம்பளைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு சொல்கிறான், நான் போய் காப்பாற்றுங்கண்ணா அப்படின்றான். ஒரு பொண்ணுங்க கிட்டே போக முடியாது. பட் ஆனால் ஒரு ஆம்பளை போல அவனும் அப்படியே பாடி இடுமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சப்பையாக இருக்கும். எவனா ஒருத்தன் போய்ட்டு ஒரு தள்ளி இருந்தால் கூட அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்காங்கன்னு உண்மையே தெரியல. அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்படி அதை போய் மிருகத்தனமாக அடிச்சிட்ருக்கான். அதை வேடிக்கை பார்த்து வீடியோ எடுக்கிறானுங்களா எப்பா. அவனுங்க அந்த பையனை விட அவங்க தாங்க ரொம்ப பெரிய குற்றவாளி. ஒருத்தவங்க கூட ஏன்னா ஒரு ஆம்பளை கூட இல்லை, ஒருத்தவங்க கூட தடுப்புன்னு தோணல. அந்த கிட்ட போயிருந்தாலும் ஓடி போயிருப்பாடா. அந்த பையன் எதுவும் கையில் கத்தி வச்சுருந்தான், அதனால பயந்துட்டேன், அவன் என்ன குத்திடுவானோ, எனக்கு குடும்பம் இருக்குது, கலை தான் வச்சுருக்கான். தைரியமாக ஒருத்தவங்க கூட இல்லை. சரி, வீடியோ பார்க்குறது இப்போலாம் வந்து இந்த காலத்தில் வந்து லவ்ன்றதே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அந்த பையன் அந்த பொண்ணு அடிக்கிறத பார்த்தா இல்லை, நான் கேட்குறேன், எப்படி தான் பொண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பசங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஒருத்தங்கிட்ட பழகாத போது நம்மளுக்கு தெரியாது அவன் என்ன கேரக்டர் ஏது கேரக்டர் தெரியாது. ஆனால் ஒருத்தங்க கூட பழகும்போது அவன் என்ன மாதிரி கேரக்டர், இன்கேஸ் நம்ம அவங்ககிட்ட விட்டு விலகி போனால் அவனோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து லவ்வே கிடையாதுங்க. இந்த லவ்ன்றது எப்போ தெரியுமாங்க, அந்த 90s கிட்டோட முடிஞ்சு போச்சுங்க. 80s கூட பெருசாக லவ்னு ஒன்றும் கிடையாதுங்க. நான் பார்ப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே மறைச்சி விட்டுருவாங்க. ஆனால் உண்மையான லவ் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்ட தாங்க இருந்தது. அப்போ இல்லைனா அழுவான், இல்லைனா அவனை எதனா பண்ணிக்குவானே தவிர, இல்லை ஸ்ட்ராங்காக நிற்பான். அவனை எதாவது பண்ணிக்குவான், இல்லை ஸ்ட்ராங்காக நிற்பானே தவிர மற்றபடி அந்த பொண்ணை துன்புறுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து லவ்னா என்னன்னு தெரில. லவ் வேறு, செக்ஸ் வேறு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறானுங்க. அதனால வந்த பிரச்சனை தான் அது. அதனால் வந்து ஒருத்தங்க நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டா ஏன் அவங்கள வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. போகிறாங்களா விட்டுரும். அதாவது வந்து ஒருத்தங்க விலகி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள யார் பிடிச்சி வச்சுலாம் வந்து நிற்கவே மாட்டாங்க. அப்படி பிடிச்சி வச்சா கூட சரி அவங்க நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசும் மைண்டும் வந்து ஒரு இடத்த விட்டு விலகணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக நிற்கவே நிற்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஆஃபீஸோடு நம்ம நிற்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம மைண்ட் கேட்காது, நின்னே ஆகணும்னு தோணும். எப்போ தெரியுமா நம்ம செஞ்சது இந்த ஆஃபீஸோட ஏன் நின்னோன்னு எப்போ தெரியுமா தோணும், அடுத்த ஆஃபீஸ் நம்ம அங்கே போய் அனுபவிக்கும் போது தான் அச்சே அங்கேயே இருந்துக்கலாமே அப்படின்னு தோணும். ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், வேலைக்கு போகும்போது விட்டுருங்க போட்டோம் சரிங்களா. மேபி அவங்க அங்கே போயிட்டு கஷ்டப்படும் போது தான், அதாவது உண்மையாக லவ் பண்ணின்னு தான் சொல்கிறேன், அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் ஆணோ பொண்ணோ இன்னொரு இடத்துக்கு போய் கஷ்டப்படும் போது தான் அப்போ தான் இதோட அருமை தெரியும். மேபி அப்போ மாறத்துக்கான சான்ஸ் இருந்தால் உண்டு, இல்லைனா கிடையாது. அதாவது போகிறவங்கள வந்து எப்பவுமே நிறுத்தாதீங்க. ஒரு ஆண் போகிறானோ பொண்ணோ, இல்லை பொண்ணு போகிறானோ ஆணோ வந்து ட்ரைவே பண்ணாதீங்க சரிங்களா. அதனால் விளைவுகள் வந்து இந்த மாதிரி மிருகத்தனம் தான் ஆகும், ஆணாக இருக்கட்டும். ஆனால் அரசு இப்போ சொன்ன மாதிரி இந்த 90s கூட லவ் போச்சுங்க. 2K கிட்ஸுக்கெலாம் வந்து லவ்வே வராதுங்க. அன்பு, பாசம், விட்டு கொடுக்கறது, அதுதாங்க லவ். அதில் ஒரு ட்ராப் கூட இப்போ இருக்கிற அந்த 2K பசங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால் வந்து லவ் பண்ணாதீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு 2K கிட்ஸுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம். ஏன்னா வந்து எதையும் தாங்கிக்கிற அந்த பக்குவம் வந்து அந்த 2K கிட்ஸ் பசங்களுக்கு கிடையாது. 90s கிட்ட இருக்கிற அந்த தெம்பம் தைரியம் அந்த 2K கிடையாது. அதனால தான் வந்து இந்த பையன் அந்த பொண்ணை போட்டு, ஏன்னா
90s கிட்டில் ஒருத்தன் கூட ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணா, இல்லை ஒரு பொண்ணு மேபி விட்டு போவாங்க, யாராவது விட்டு போவாங்களே தவிர அதோட முடிஞ்ச தவிர இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தினா, அடித்தான், துன்புறுத்தினான் அப்படின்னு வரவே வராது. ஓன்னு அழுவான். அது தெரிஞ்சது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது 90s கிட்டுக்கு. லவ்னா என்னன்னே தெரியாமல் லவ் பண்ணால் அதோட விளைவுகள் வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, வீடியோ எடுங்க, ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அந்த வீடியோ யாருன்னா கொடுத்துட்டு அதை தடுக்க பாருங்கள். அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு கூட தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் மிருகமாயிட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால் வீடியோ முக்கியம்தான். அதை விட அந்த பொண்ணோட உயிர் ரொம்ப முக்கியங்க. ஃபுல்லாக என்ன ஆகிற வரைக்கும் உட்காந்து வீடியோ எடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுனா ஒன்று ஆகி போச்சுன்னா வாயில் வயிற்றில் அடிச்சிக்கிறது. இன்கேஸ் எவனா ஒருத்தர் இருந்தால் கூட அந்த பொண்ணை ஓரளவு காப்பாற்றிருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு இருக்கலாம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல. வீடியோ பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதனால் வீடியோ எடுக்கிறீங்களா, அடுத்த செகண்ட் அது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து முயற்சியாவது பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் நின்று வீடியோ எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க. ஏன்னா வீடியோ வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா இதெல்லாம் ரெக்கார்டாக தான் போகுது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு உயிர், ஏன்னா அந்த உயிரை பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு மேலே தான் வாழ்க்கையை வாழ போகிறாங்க. நம்ம முன்னாடி ஒரு உயிர் போகுது அப்படின்னும் போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அதை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு அப்படிக்கே தெரில. பட் இந்த வீடியோ பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால் கடைசியாக சொல்கிறதுனா, யாரெல்லாம் விட்டு போகிறாங்களா விட்டுருங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே ஆணும் கிடையாது, எல்லாருமே பொண்ணும் கிடையாது. ஆம்பளைங்களும் இருக்காங்க, பொம்பளைங்களும் இருக்காங்க. அதனால் ஒருத்தங்க போகிறாங்க அப்படின்னும் போது அவங்கள விட்டுருங்க. லைஃப் சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தாங்க இருக்கும். எந்த விஷயமும் சரி. இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே போய் அந்த இடம் நல்லா இருந்து வச்சுச்சா இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டமே அந்த வீட்டில் வந்து அப்படின்னு தோணும். அதுதான் வந்து உலகத்தோட நியதி. சரிங்களா? அதனால் வந்து உங்களை லவ் பண்ணல அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான அசிங்கமான, கஷ்டமான, வேதனையான விஷயத்தெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு லவ்னா என்னன்னே தெரியாமல் லவ் பண்ணால் இப்படி தான் நடக்கும். அன்பு, பாசம், விட்டு கொடுக்கறது. அவன் போகிறான்னா போட்டோம், உனக்கு வேணும்னா நெல், இல்லையே பிடிக்கலையா இன்னொருத்திட்ட விலகு, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு அந்த பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணை எப்படி அடித்து சரி, அதுதான் சொல்கிறேன். நீ சொன்ன மாதிரி தான். சரிங்க, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை உங்கள் ரகுவரன். டாட்டா பை.